ஹாய், குட் மார்னிங். ஒரு கப் ஒரு சிந்தனை. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், அதான் என்னோடய ஆசை. தொடர்ச்சியாக இது 5வது நாளாக இன்றைய பதிவு வருது. நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம், அல்லது கலந்துரையாட போகிற முக்கியமான விஷயம், இன்கம், வருமானம். நல்ல ஒரு டாபிக், எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே இன்கம் ரொம்ப வேணும். அதுக்காகத்தான் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளோட வாழ்க்கை இன்றைக்கி எதை நோக்கி போகுதுன்னா ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காகத்தான். சாதாரணமாக வீட்டில் நம்ம சின்ன வயசில் படிக்காமல் குறும்புத்தனமாக ஓடிட்டுருக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, உன்னோட எதிர்காலத்தை நிச்சயம் பயமாக இருக்குது, இப்படியே இருந்தால் உன்னை யார் பார்த்துப்பா, நாளைக்கு உனக்கு ஒரு வருமானம் வேணாமா, எதை நம்பி என்னோடய வாழ்க்கை இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறது நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைகள் நல்லா சம்பாதிக்கணும், அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் என்று சொல்லித்தான் இன்றைக்கி கவலைப்பட்டுருப்பாங்க. ஸோ அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஒரு கலைன்றது புரிஞ்சிருக்கணும். உண்மையாக பணம் சம்பாதிக்கிறது ஒரு தேவை நோக்கங்கிறது தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பணம் சம்பாதிக்கிறதுக்கு பின்னால் ஒரு கலையே இருக்குது. அதை நல்லா அனுபவித்து செய்கிறவங்க நல்லா சம்பாதிப்பான். அது ஒரு ஆட்டிடியூட், பணம் சம்பாதிக்கிறது. அது தப்பு இல்லை, இல்லைங்கதான். இப்போது நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம படிக்கிறது கல்வி என்றது காரணமான இல்லை. கல்வி அது ஒரு ஸ்டெப், அவ்வளோதான். பணம் சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம்தான் அந்த பணத்தை சம்பாதிக்க வைக்கும். நிறைய பேருக்கு அந்த நோக்கத்தை தெளிவில்லாமல் இருப்பாங்க. அதாவது எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் என்றதை முதலாவது நாம் என்ன செய்யணும், டிசைட் பண்ணுறதில்லை. கிடைக்கிற பணத்துக்காக வாழ்கிறது தான் எங்களோட வாழ்க்கைன்றது தான் 90% இந்த வேர்ல்டு எனக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஒரு வேலைக்கு போயிருக்கேன், ஒரு சம்பளம் கிடைக்குது, அந்த சம்பளத்துக்குள்ளே நான் வாழ பழகிறேன்ன்றது தான் இன்றைக்கு அவங்களுடைய லைஃப். அதாவது அவங்க ட்ரீம் இஸ் கோயிங் டு லிமிட்டட் என்று சொல்லுவாங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 50,000 ரூபா மாத சம்பாத்தியம் எடுக்கிறவருடைய லிமிட் எவ்வளவா இருக்கும்? 50,000 தான். அவரால் 60,000 ரூபாய்க்கு யோசிக்க மனசு வராது. ஏன்னா எனக்கு 50,000 தானே சம்பளம்வாங்க. ஆனால் ஒருத்தருடைய நோக்கம் 1,00,000 ரூபாயில் ஒரு ட்ரீம் இருக்குது, மந்த்லி 1,00,000 ரூபா செலவழிக்கிற அளவுக்கு ஒரு ட்ரீம் இருக்குதுன்னா அவர் 50,000 ரூபாயில் சம்பாதிச்சா கூட அவருக்கு சீக்கிரமே தன்னுடைய வருமானத்தை 1,00,000 ரூபாயை நோக்கி நகர்த்த முடியும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் அந்த பணம் சம்பாதிக்கணும்ன்ற அந்த நோக்கத்தை அல்லது தேவையின் அளவை முதலாவது நாம் கரெக்டாக மெஷர் பண்ண தெரியணும், அதாவது அளவீடு செய்ய தெரியணும். விளங்குதா? இப்போ நீங்கள் இந்த கேட்டுட்ருக்கிற ஒருத்தருக்கும் நான் கேட்குறேன், நீங்கள் எப்பயாவது உங்களோட டெய்லி பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்துருக்குறீங்களா? ஒரு நாளில் அல்லது ஒரு மாதத்தில் என்று படிச்சுக்கொள்ளுமே உங்களோட பேலன்ஸ் ஷீட் போட்டு பாருங்கள். எவ்வளவு வருமானம் இருக்குது, அதுக்கு எவ்வளவு செலவு வருது. இந்த செலவுன்றது நடந்து முடிந்த செலவை தான் நம்ம எழுத தெரியும். ஆனால் அப்படி எழுதக்கூடாது. நடக்க வேண்டிய செலவுகளை, அதாவது எனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதையும் எழுதி போட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களோட வருமானத்தை நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ண பழகணும். இப்போ ஒருத்தருக்கு மோட்டார் சைக்கிளில் தான் அவர் வேலைக்கு போகிறாருன்னு வைப்போம். அவருக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே. அந்த கார் எப்படி வாங்குறதா இருக்குது? ரெடி கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்களா, அல்லது இஎம்ஐயில் வாங்க போகிறீங்களா, அல்லது ஏதாவது பொருளை மாற்றி, அதாவது தேவையில்லாத ஒரு இன்னொரு வீட்டில் இருக்க பொருள் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட, அது தேவை அதிகமாக இருக்குன்னா அதை கொடுத்துட்டு அதுக்கு அந்த பணத்தோடு சேர்த்து கொஞ்சம் பணம் போட்டு புதுசாக கார் வாங்க போகிறீங்களா? அப்படி பிளானிங், அந்த பிளானிங்கை முதல்ல கோட் பண்ணுங்க. அப்படி கோட் பண்ணிவிட்டு அதையும் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு எழுதணும். அப்போ எழுதிட்டு அது கீழே எழுத வேண்டிய விஷயம், இந்த வருஷம் நான் இந்த காரை நான் வாங்கிக் கொள்வேன் அல்லது வாங்குகிறேன், ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுறது. எழுதிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பேலன்ஸ் ஷீட்டை நோட் பண்ணிகிட்டே வரணும். கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, அந்த நோக்கம் நிறைவேறும். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஒரு எய்ம் இருக்குது, அதுக்கான பிளானை செட் பண்ணிட்டீங்க. அந்த பிளானை என்ன செய்யணும், எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. டெய்லி அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஒரு கலை, புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை கரெக்டாக போட்டுட்டு இன்றைக்கி என்ன சம்பாதிக்கிறோம், இல்லை இந்த மாதம் என்ன சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கணும் என்றது எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு என்னோடய வருமானம் இப்படி இருக்கணும். ஆனால் ஒன்று மனதில் வச்சுக்கொள்ளுங்க நண்பர்களே, அது நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறதா இருக்கணும், குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடாது. விளங்குதா? நேர்மை என்றது என்ன? நான் உழைச்சி சம்பாதிக்கிறது. குறுக்கு வழியில் சில பேர் தட்டி பறிப்பாங்க. அந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க, அது வாழ்க்கையில் கொண்டு போய் பேராபத்தில் கொண்டு விட்டுரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளில் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்றதை டார்கெட் பண்ணணும்.
சரி, அந்த டார்கெட் பண்ணுற அந்த வருமானத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கலாம்ன்றதை இருந்து திட்டமிடணும். அப்படி திட்டமிட்டு அந்த வருமானத்தை நோக்கி போக போக நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது வடிவான அழகான ஒரு கலைங்க. அந்த கலையை எவரொருவருக்கு நல்ல கையகர்த்தப்பட முடியுமோ, கையமர்த்த முடியுமோ, அவர் வாழ்க்கையில் இனிமேல் என்ற அளவுக்கு ஜெயிப்பார். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கப் ஒரு சிந்தனை இன்னைக்கு. தேங்க்யூ.